இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு என்ன, கல்யாணத்தன்னைக்கு அபிய கடத்தணும் அவ்வளவுதானே? கல்யாணத்தன்னைக்கு பிரச்சனையே இல்லாம அபிய மாஞ்சா போட்டு தூக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அது வரைக்கும் நாங்க இங்க தான் ஸ்டே பண்ணுவோம். எங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. இருந்து தொலைங்க. தேங்க்யூ. மாமே, யா நாம ஏசிக்கு போயிட்டு ரூம் போட்டு தூங்கலாமா? இல்ல 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 இல்ல, ரூமுக்கு போயிட்டு ஏசியை போட்டு தூங்கலாமா? டங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. கம் சன். In the rain, I am sorry. In the rain, I am sorry. In the rain. இல்லன்னு காத்தாது வரட்டும். டேய் டேய், அம்மாக்கு வயிறு கடபுட கடபுட கடபுட. போய் தொலை. போறேன். கடபுடாங்குதுடா. அப்பா நல்லதையும் தின்னா இப்படிதான். அம்மா. சஞ்சீவ், ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. போய் பாரு போ. அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். டேய், ஃபாரின்ல இருந்து நம்ம வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. அவங்கள ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் போய் பார்க்காம இருக்க கூடாது. வாடா, வந்து பாரு வா. என்ன ஆனாவே மாட்டேங்குது. தம்பி, ஜஸ்ட் கமிங். கிட்ட போவோம். ஐயோ, கைய உடைக்காம விட மாட்டான் போல இருக்கேன். வர 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 வர. ஹாய். செக்கில என்ன புளிகிற மாதிரி இந்த புளி புளிகிறாரே. தம்பி, ஏன் அழுவுறீங்க? இது கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். ஓ, உங்க பையன் சஞ்சீவ பார்த்த உடனே தன்னாலேயே வருது. என்ன அடிக்க மட்டும்தான் முடியும், வேற ஒண்ணும் முடியாது. அதனால ஏய், இருடா. ரெண்டு பேருக்கு இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளவு வாங்கி இருப்பான் எங்க கிட்டேவா? பயந்து ஓடிட்டா. என்ன சீஜா, எப்படி சஞ்சீவ மிரட்டி அனுப்பின பாத்தியா? இவ எதுக்கு அடிக்கிறா? அம்மாக்கு ஐயோ, ஏய், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்தது தொலைச்சிருவேன். மண்டி என்ன மாட்டி விடுறியா? ஏசி ஆன் பண்றேன், ஆனா எப்படி ஆன் பண்றதுன்னா தெரியல. இரு, நானும் வரேன். வந்து தொலை. ஏய் அனு, இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டு இருக்கேன். அனு, என்ன இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்க நீ? எப்படி ஏமா, துணி கட்டக்காரன்னு சம்பந்தியமா உங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. சம்பந்தியமா அவன் காக்க வச்சா நல்லாவா இருக்கும்? ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஆம்பளைங்க நீங்க 5 நிமிஷத்துல கிளம்பிடுவீங்க, பொம்பளைங்க கிளம்ப வேண்டாமா? சரி, நீங்க சம்பந்தி வீட்டுக்கு போன் பண்ணி துணி கடையில இருந்து ஆள் வந்துட்டாங்களா, நாங்க வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லுங்க. ஆமாமா, அதுவும் சரிதான். ஏ அனு, நீ சீக்கிரமா ரெடி ஆகு, நான் அதை வந்துடுறேன். டேய் மாப்ள, என்னடா ஒரு மாதிரி இருக்க? டேய், என்னடா ஆச்சு? அபியும் கல்யாண பொண்ணு தானே, அவளுக்கு மட்டும் அம்மா கையால சாரி எடுத்து கட்டிக்கணும்னு ஆசை இருக்காதா? மாப்ள, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அக்கா தங்கச்சிக்கு புடவை எடுத்து கொடுத்தா நல்லாதான் இருக்கும். ஆனா தங்கச்சிங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை தானே வரும். என்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒண்ணும் வராது. டே சஞ்சீவ், இப்ப என்ன, அபிக்கு அம்மா சாரி எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? அபி நம்ம வீட்டுக்கு வருவா பாரு. எப்படி மாப்ள? என் கூட வாங்க. என்ன பண்ண போறான்? படம் என்ன புடவை எடுத்து நானா கட்டிக்க போறேன், நீ தான் கட்டிக்க போற. ஓகே, ஐ கோ, யூ கோ. சிப்பா, ஐ அம் கமிங். மேடம், தம்பி, இது தள்ளி சரி வைப்பா. மேடம். Thank you. வாங்க, பாருங்க. எவ்வளவு sarees. Wow, this color very nice. I like saree very much. என்ன எல்லா லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டும் இங்க இருக்கு, இந்த ஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ட காணவே இல்லையே. கும்பலா எங்க கும்மி அடிச்சிட்டு இருக்கானுங்க? ஆஹா, இவனுங்க துணி எடுக்கிறதுல கூட ஆள் மாறாட்டம் பண்றானுங்களே.
நம்மளை விட சரியான ஃப்ராடா இருப்பானுங்க போல. சஞ்சீவ் அபிய கூட்டிட்டு வர போறான். அபிய பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அவளை கல்யாணம் பண்ணி படத்துல வர மாதிரி பாரினுக்கெல்லாம் போய் டுயட்லாம் பாடணும்னு ஆசைப்பட்டேன். பாவிங்க கெடுத்துட்டானுங்க. டேய் சஞ்சீவ், விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் அபிய சேராததுக்கு நீதான்டா காரணம். உனக்கு இருக்குடா, இருக்கு. வலிக்குதே. நீங்க சொன்னீங்கன்னா நாங்களே உடனே பே பண்ணிடுறோம். பரவாயில்ல, நானே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படின்னா நான் ஒரு இன்னொரு 2 சாரீஸ் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க. ஏன்னா அமெரிக்கால இது மாதிரி சாரி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஆ. எனக்கு ட்ரெடிஷன் தான் முக்கியம். ஏன்னா அமெரிக்கால நான் மட்டும்தான் ட்ரெடிஷனா இருக்கேன். இருந்தாலும் நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஏம்மா மூடுறியா? புடவைய சொன்னேன். பார்த்தாலும் மகனும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி தாங்க முடியலையே. டேய் பார்த்தல, இப்ப என்ன சொல்ற? இது உனக்கு ரொம்ப லட்சணமா இருக்கு. இந்த சாரியை எடுத்துக்கலாமா? ஆ. தம்பி, இதையும் பேக் பண்ணு. அக்கா மாதிரி நான் இங்க வந்துட்டேன். என் ஆசைப்படி அத்தை புடவையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா அக்காவுக்கும் அத்தை புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அத்தை கையால புடவை எடுக்க முடியாததை நினைச்சு அக்கா ஃபீல் பண்ண மாட்டா? அத்தை, அதே மாதிரி இன்னொரு புடவை எடுக்கலாமா? அதுக்கு என்னமா தம்பி, இதே டிசைன்ல இன்னொரு புடவை இருக்குமா? பாக்குறோமா? பாருங்க. பாக்கட்டுமா? ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா நீங்க எப்படியோ அனுவை அனுப்பிட்டு அபிய அனுவா கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்த, இது அபிக்கும் எனக்கும் நடக்க போற மேரேஜ். இந்த மேரேஜ்ல நியாயமா அபிக்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே அபிக்கு கிடைக்கும். அவ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா எப்படியாவது கிடைக்க வைப்பேன். அபி ரொம்ப கொடுத்து வச்சவுப்பா. இல்ல அத்த, அபிய மேரேஜ் பண்ண நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். மேரேஜ் வச்சுக்கிட்டு என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அப்போ அந்த அபிய சும்மா விட சொல்றியா? யாரு சும்மா விட சொன்னா? அபி இங்க வந்திருக்கிற விஷயத்த அவங்க அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். மத்தத அவ பாத்துக்குவா. ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வாமா. அந்த ஸ்கை ப்ளூ வேணுங்க. ஆஹா, அபி தனியா மாடிக்கு போறாளே. இத விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. கோழி அமுக்குற மாதிரி அமைக்கிற வேண்டியதுதான். நீ சேலைய பாரு, நான் என் வேலைய பாக்குறேன். இது என்ன விலை சொன்னீங்க? 10,500 ரூபாமா. ஓ சரி சரி, இதையே அதோட வச்சிருங்க. சரிங்கம்மா. கொடுங்க. அபிச்செல்லம், எப்படிடா இருக்க? அப்படின்னு சொல்றாரு. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? யார் இவரு? இப்ப நீ நானும் தனியா பேச போறோம். உக்கா. சாரி சார், ஆக்சுவலி நான் பக்கத்து ரூமுக்கு போகணும். அட்ரஸ் மாறி திஸ் ரூமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் மாறி? யா. ஐயோ ஐயோ ஐயோ, யப்பா.
நல்ல வேலை நம்ம பர்சனாலிட்டி ஒண்ணு டச் அப் பண்ணல. ஐயோ டேய், லவ்வா பண்ற லவ், அதுவும் கதவை சாத்திக்கிட்டு உன்னை சாத்துறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன்டா. டேய் இந்த வரண்டா, இப்ப வரேன். இவள போகமா வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன், பட்டுன்னு போனை கட் பண்றா. கட் பண்றாளா? என்னாச்சு இன்னும் ஃப்ரெண்ட காணும்? சாரி அனு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான். இப்போ வந்துடுவாங்க. சார் கூல் ட்ரிங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். சந்தோஷுக்கு அபிய பத்தி தெரியுமா இல்ல தெரியாதா? சந்தோஷ் ஒருவேளை வேணும்னே தான் இங்க கூட்டிட்டு வந்தானா இல்ல இது வெறும் கோ இன்சிடென்ஸா? எங்க போற? ஆ? விடு சஞ்சீவ், யாராவது நம்மள பாத்திர போறாங்க. சரி, எதுக்காக என்ன முதல்ல கூப்பிட்ட? எதுக்குன்னு கூப்பிடுவாங்க? சஞ்சீவ், எதுக்கு கதவை சாத்தின? உனக்கு தெரியாது. யாராவது நம்மள பாத்திர போறாங்க. சரி, எதுக்காக முதல்ல என்ன கூப்பிட்ட? எதுக்குன்னு கூப்பிடுவாங்க? சஞ்சீவ், எதுக்கு கதவை சாத்தின? உனக்கு தெரியாது. சஞ்சீவ், இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. அம்மா சாரி எடுத்து கொடுத்ததுல நீ ஹாப்பி தானே? ஹாப்பி தான். அப்போ எனக்கு எந்த ட்ரீட்டும் கிடையாதா? ட்ரீட்டா? என்ன வேணும்? பண்ணிக்கிறேன், வாங்கோ. உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றேன்னு பாரு. ஒண்ணு இல்லப்பா, இவரோட பேக் உள்ள இருக்கான், எடுத்துட்டு போகட்டுமே. போய் எடுத்துக்கோங்க. ஓகே ஆச்சி. ஆஹா, லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி தனித்தனியா பிரிஞ்சு காரியத்தையே கெடுத்துட்டாங்களே. டேய், I am going jogging. சஞ்சீவ், அப்ப நான் கிளம்புறேன். அபி, எடுத்து கொடுத்த புடவை மேல காட்டாதக்கா, ப்ளீஸ்க்கா, வாங்கிக்கோயேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது கொஞ்சம் கூட காதுல வாங்காம இந்த புடவைய வாங்கிக்கோ, அதை கட்டிக்கோன்னு கெஞ்சிட்டே இருக்கேன். புடவைய
புடவைய என்ன பண்றேன்னு பாரு. விஷயத்தை இதோட விடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, உன்னோட இஷ்டம். நான் வரேன். எதுவும் சொல்லாம சமாளிச்சுட்டு போறியா? உன்னை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி நீ ஒத்துக்கல, மேரேஜ் அன்னைக்கு நான் அபிய கொல்றேன். அபிய கொன்னுட்டு அந்த பழிய தூக்கி உன் மேல போட்டுட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன் பாரு. இத யாராலையும் மாத்தவே முடியாது. நம்புற சஞ்சீவ், நாளைக்கு நான் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது இல்ல? ஐயோ, கண்டிப்பா நடக்காது. நீ எதுக்கும் பயப்படாத. தெரியலடா. அண்ணா வணக்கண்ணா. வாண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்கேண்ணா. எப்படின்னா இருக்கிறீங்க? வாங்கடா தங்கச்சே, தங்கச்சே. சரி 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 சரி. ஏன் பெருமாளே என்னை இப்படி சோதிக்கிற? என் மச்சானை இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டியே. இத பாரு தங்கச்சி, நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. எனக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத, சரியா? மச்சான் ஏன் ஜெயிலுக்கு போனாரு? அது அனுராதாங்கிற ஒரு லாயரால தான். என்னது? என்ன சொன்ன? லாயர் ஆலையா? அவளாலையா என் மச்சான் உள்ள போனாரு? ஆமாண்ணே. கேட்டா எனக்கு அப்படியே வெறி ஏறுது. பெருமாளே பெருமாளே. இப்ப என்னென்ன பண்றது? அதான் நான் வந்துட்டல, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த அணுவை என் கையாலேயே கொன்னு அவ செத்துட்டாங்கிற செய்திய என் வாயாலேயே என் மச்சான் கிட்ட சொன்னாதான் அவர் ஆத்திரமும் அடங்கும், ஏன் ஆத்திரமும் அடங்கும். ஆமா, இப்ப அந்த அணு எங்க இருப்பா? ஒரு நிமிஷம் இருண்ணே. இந்தா, இந்த ஒதுக்குப்புறமா இருக்க பண்ண வீட்டுல இருக்கனே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அணு தானே. ஆனா அவளுக்கு இப்போ பிசினஸ்மேன் ராமச்சந்திரன் பையனோட கல்யாணம் நடக்க போகுது. அணு கோடீஸ்வரன் குடும்பத்துல வாக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறா. அவ வாழ்க்கைய கெடுக்கணும்னு, அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு. ஏய் ஏய், ஏன் இப்படி அசிங்கம் அழற? அழாத. மச்சான ஜெயிலுக்கு அனுப்புனதுக்காக அந்த அணு கண்டிப்பா சாகணும். அந்த குடும்பமே அணு செத்ததை நினைச்சு கதறி கதறி அழணும். இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அனு நல்லா இருக்க நாம இப்ப சொன்ன பொய் இல்ல, இன்னும் எத்தனை பொய் வேணா சொல்லான்னு தோணுதுமா. நம்ம புள்ள நல்லா வாழறத ஆசை தீர பாக்குறோம். இதை விட பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லு? இன்னைக்குதாம்மா நானு ரொம்ப நிம்மதியா தூங்க போறேன். தெய்வானே, இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட போறேன். வா, சாப்பாடு எடுத்து வை, கை கால் கழுவிட்டு வரேன். புரிஞ்சுக்கிட்டு என் அக்கா என்னை ஏத்துக்குவாளா? கண்டிப்பா ஏத்துப்பா. நான் உன்னதான் நம்புறேன் சஞ்சீவ். நாளைக்கு நீ என் கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் அக்கா கழுத்துல தாலி ஏறுறதும் அவ்வளவு முக்கியம். அத்தா அக்காவை எக்காரணத்து கொண்டும் தப்பா நினைச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிக்கணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன் சஞ்சீவ். நீ கவலைப்படாத அபி. நாளைக்கு உனக்கும் அணுக்கும் எதுவும் ஆகாது. அதுக்கு நான் பொறுப்பு. பாய்.
முடிச்சிடணும். டிகே ஆ, எம்மா ஆ? அந்த ஆளுதான் அடிக்கடி ஆப்பு ஆப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நீங்க ஏமா ஆப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் அந்த ஆளு தான் நம்மள பார்த்து ஆப்பு ஆப்பும் பாரா, அதனால தான்டா பதிலுக்கு அந்த ஆளுக்கு ஒரு ஆப்பு வச்சேன். எம்மா அபியை எதுக்குமா நம்ம உடனே ஒப்படைக்கணும்? ஒரு நாளாவது நான் கொஞ்சிக்கா பிஞ்சிலிக்கா அதுக்கப்புறமா பாம்பே கரண்ட் வித்துடலாமா? பைத்தியக்காரா பைத்தியக்காரா, நம்மளுக்கு அபியாடா முக்கியம், அவ மூலியமா வர காசு தாண்டா நம்மளுக்கு முக்கியம். அபி எவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போறாளோ அவ்வளவு சீக்கிரம் தனலட்சுமி நம்மள தேடி வருவா. தனலட்சுமியா? யாருமா தனலட்சுமி? கடவுளே, இந்த கல்யாணம் முருகன் தெய்வான கல்யாணம் மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். ஓ, டிஸ்கஷனா? அபி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அப்பா, என்னம்மா? அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. இந்த வரமா இந்த வர. சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா இரு. சரிங்கப்பா. ஹே அபி, என்னைக்குமே நீ மருமகளா வரவே முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். ஏங்கா இப்படியெல்லாம் பேசுற? என்ன நீ மன்னிக்கவே மாட்டியா? நானும் நீயும் ஒரே குடும்பத்துல ஒன்னா வாழவே முடியாதாக்கா? 2 ராஜாக்கள் சேர்ந்து என்னைக்குமே ஒரு நாட்டை ஆள முடியாது. அதுதான் சரித்திரம். நாளைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். யார் இருக்காங்கன்னு பாப்போம். சந்தோஷ், எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா உன் சிச்சுவேஷன் அப்படி. ஏய், ரொம்ப பேசாத. நான் யாரு கழுத்துல தாலி கட்ட போறேன்னு காலையில தெரிஞ்சிரும். அப்ப தெரியும் இந்த சஞ்சீவ் யாருன்னு உனக்கு. உன் ஃப்ராடு வேலைலாம் இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எங்க அம்மா அப்பாலாம் ஒன்று சேர்ந்து பெட்டி படுக்கையோட உன்னையும் உங்க அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள போறாங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு நீயும் உங்க அம்மாவை இப்பயே யோசிச்சு வைங்க. இல்ல 2 பேருக்கும் நடு ரோடு தான் வீடே. உன் வயசை கேட்கலடா மாமா. எல்லாம் நம்ம அக்காவை சொல்லணும். சின்ன பையன், நம்ம பார்த்து வளர்ந்த பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குது. 4 வயசாகுது, நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுதா? என்ன அக்காவா? புலம்பாத. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ள உன் பையனுக்கு கல்யாண வயசு வந்துருமாடா? அதே நீதான் மாமா பண்ணி வைக்கிற. போடா போ. அக்கா, உன்னுடைய தம்பி காஞ்சி போன கம்பி. அக்கா. தம்பி, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் பயம் எல்லாம்
நாளைக்கு கல்யாணத்துல அனு என்ன பண்ண போறாளுன்னு தான். தம்பி, அனு என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் மீறி நீங்க அபி கழுத்துல தாலி கட்டணும். கட்டுவீங்கல்ல? எனக்கு இது போதும் தம்பி. அபி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா இருப்பீங்க. அத்தை, உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன். நான் வரேன் அத்தை. நடக்கவும் விட மாட்டேன். உங்க அக்காவை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இங்க பாரு, உங்க அக்கா உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ உங்க அக்காவும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. நம்பு டெய்லர். நிஜமாதான் சொல்றியா? என் அக்கா என்ன புரிஞ்சு ஏத்துப்பாளா? கண்டிப்பா ஏத்துப்பா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உன்னையும் உங்க அக்காவையும் எங்க வீட்டு மருமகள் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது என் மேல சத்தியம். போதுமா? சஞ்சீவ் எவ்வளவு ஸ்மார்ட்டா வேணாலும் யோசிக்கட்டும். அவனையும் தாண்டி நாம பிளான் பண்ணுவோம். எந்த மாதிரி பிளான்? நாம போடுற பிளான் சஞ்சீவ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு அவனுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதா இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? நம்ம பழைய பிளான் தான். அபி இருந்தா தானே அந்த சஞ்சீவ் அபி கழுத்துல தாலி கட்டுவான். அவளை கடத்திடுவோம். இல்லாத அபிக்கு அந்த சஞ்சீவ் எப்படி தாலி கட்டுவான்னு பாக்குறேன். சஞ்சீவ் அனுக்கிட்ட போய் அபி எங்கன்னு கேப்பா. அப்படி கேட்டா அப்ப அனு என்ன சொல்லுவா? அபிய நான் கடத்தி வச்சிருக்கேன், நீ ஸ்ரீஜா கழுத்துல தாலிய கட்டலனா அபிய கொன்னுடுவேன்னு மிரட்டுவா. கன்ஃபார்மா மிரட்டுவா. அப்படி அனு மிரட்டினா சஞ்சீவ் என்ன பண்ணுவா? அபி உயிரை காப்பாத்த வேற வழி இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுவா. என் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அனு கழுத்துல சந்தோஷ் தாலி கட்டுவான். அனுவும் ஜெயிலுக்கு போயிடுவா. உன் கழுத்துலயும் சஞ்சீவ் தாலி கட்டிடுவா. ஏ அண்ணன் சொத்து எல்லாம் நமக்கு தான். ஒரே லாட்டரியில நமக்கு 4 பம்பர். ஆமா, எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு 10 சொந்தக்காரங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோ. சப்போஸ் நம்ம பிளான்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்ம பக்கம் பேசுறதுக்கு யூஸ் ஆகும். நீ சொல்றதும் சரிதான். அப்படியே பண்ணிடுறேன். லைஃப் லாங் நான் சாகுற வரைக்கும் என் பக்கத்திலே இருக்க போறேன். லைஃப் டைம் வேலிடிட்டி. நியாயமா உன்னை ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுருக்கணும், பண்ண முடியல. பரவாயில்ல சஞ்சீவ், எனக்கு ஆரத்தி எல்லாம் தேவையில்லை. எனக்கு நீதான் வேணும். என் ஹஸ்பண்டா நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். கண்டிப்பா. மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு வேற என்ன வேலை? போலாமா? வா. அதுக்கப்புறம் அவங்களே நான் அபி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவாங்க. சூப்பர் மாப்ள, நீ சொன்னதை அப்படியே பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜாவை ஆள் வச்சு கடத்த வேண்டியது என் பொறுப்பு.
இந்த பென்டிரைவ் என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஓஹோ, பென்டிரைவ் உன்கிட்ட தான் இருக்கா? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், எடுத்து காட்டுறேன். சஞ்சீவ், சொல்லு டெய்லர். உன் பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா